ஸோ கைஸ், உங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிக்கிறேன். கனி எவிக்டட் கிடையாது. நான் ஒரு நிமிஷம் முந்தின வீடியோ போட்டிருப்பேன், அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, கனி அக்கா எவிக்டட் இல்லை, அவங்க வீட்டில் தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நேற்று செருப்படி பதில் நான் ஒரு ஹெட்டிங் வச்சுருந்தேன். நிறைய பேர் உடனே என்கிட்ட எல்லாமே பாரு சப்போர்ட்டர்ஸ், ஏன்னா அவங்களுக்கு தான் நான் என்ன பண்ணாலும் பிடிக்காது. செருப்படின்னு வச்சுருக்கீங்க, முதல்ல உங்கள் டைட்டிலை மாற்றுங்க, நீங்கள் எப்படி இது பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணுறேனாமா. இங்கே ஒரு நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் வச்சுருக்கிற வேர்டு நான் பார்த்துருக்கேன். பார்வை செருப்பால் அடித்து ஓட விட்டாங்க, இப்படிலாம் ஹெட்டிங் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களெல்லாம் போய் யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் பசங்க. அவங்கள கேட்டால் அவங்க திருப்பி கெட்ட வார்த்தையில் திட்டி விட்டுருவாங்க. நான் பொண்ணுங்கிறதுனால ஈஸியாக என்கிட்ட இவங்க எல்லோரும் கேட்குறாங்க. இவங்க தான் ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. இதான் ஹிப்போக்ரஸி, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கேயே ஒரு பெரிய யூடியூபர் ஒருத்தர் கிட்டத்தட்ட 1,00,000 சப்ஸ்கிரைபர் நெருங்க போகுது அவருக்கு. நான் போடுற எல்லா இமேஜஸும் அப்படியே காப்பிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு ஒரு செகண்ட் மிஸ் பண்ணாமல் லைவ் பார்த்து போடுற வீடியோஸில் அவர் அந்த இமேஜஸ் எடுத்து போட்டு அவர் பாட்டுக்கு வீடியோ போட்டுடுறாரு. அவர் பாரு சப்போர்ட்டுங்கிறதுனால அவருக்கு ஈஸியாக ஓடிடும். நான் நேர்மையான தம்ப்நெயில்ஸ் தான் வைப்பேன். வைக்க எனக்கு ஓடவே ஓடாது. அவங்க பெரிய சேனல் ஆனதுனால அவங்க என்ன பார்த்து போட்டாலுமே அவங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும், எனக்கு வீடியோ ஸ்டாப் ஆகிடும். நான் அப்புறம் எப்படி நேர்மையான தம்ப்நெயில் எவ்வளோ நாள் நான் வச்சுட்டே இருக்க முடியும்? நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறேன்னா அது 4 பேர் பார்க்கணுன்னு தான் நினைப்பேன். அது யாருமே பார்க்கலைன்னா நான் அப்புறம் போடுற வீடியோவே வேஸ்ட் ஆகிடும். சரி, சாரி உங்கள் டைம் இவ்வளோ நேரம் எடுத்ததுக்கு. நான் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்வதிக்கு நல்ல ஒரு சூப்பரான அவங்க பண்ண அதே மாக்கிங் பிஹேவியரை விஜய் சாரும் பண்ணிட்டாரு. பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி எடுக்கிறாரு, விக்ரம்னு சொல்லிட்டு வாந்தி எடுக்கிறாரு, எஃப்ஜேன்னு சொல்லிட்டு வாந்தி எடுக்கிறாரு. இப்படி ஒருத்தர் பேரையாக சொல்லி வாந்தி எடுக்கிறாரு. இது என்ன, இது மாக்கிங் பிஹேவியர்? நீங்கள் ஒரு ஷோவை தானே பார்க்குறீங்க. ஒரு ஷோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் நீங்களே ஒரு காம்பேரராக இருக்கிறீங்க, ஒரு ஆங்கராக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஷோவில் இந்த மாதிரி வாந்தி எடுக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது, சின்ன பசங்க மாதிரி மார்க் பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் கேட்குறாரு. கேட்ட உடனே அவங்க ஆமாங்கிற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இது விஜய் சார்னால அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க பண்ண போகிறது கிடையாது. அவங்க இதை தான் கண்டினியூ பண்ணுவாங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். கனியக்கா எவிக்டட் இல்லை, வாட்டர்மெலன் மட்டும் தான் இப்போ வரைக்கும் எவிக்டடு. வேறு இன்னொரு எவிக்ஷன் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.